9 ஆண்டுகால பாஜக ஆட்சியே பேரிடர்தான். தமிழக மழை வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்காதது குறித்து அமைச்சர் உதயநிதி கருத்து. வானிலை விவரமறியாமல் மத்திய அரசு ரயில்களை இயக்கியது எப்படி? நிர்மலா சீதாராமனின் விமர்சனங்களை வாபஸ் பெறுமாறு சு. வெங்கடேசன் அறிக்கை. ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்க 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. பொதுப்பணித்துறையையும் விட்டு வைக்காமல் பதம் பார்த்த மழை. தென் மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமானங்கள் சேதம் என ஏவா வேலு கணிப்பு. வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளை அரசே கட்டித்தர வேண்டும். முதலமைச்சர் தூத்துக்குடியிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கருத்து. முழு கொள்ளளவை எட்டியது நெல்லை மணிமுத்தாறு அணை. தாமிரபரணியில் 1300 கன அடி தண்ணீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ளத்தால் சேதமான தூத்துக்குடி அரசு மருத்துவமனை. மாவட்டம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகள் உதவியுடன் நாளை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. வெள்ள மீட்பு பணிகள் முடிந்ததும் நிவாரண நிதி வழங்கும் பணி துவங்கும். தூத்துக்குடியில் ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். வைகை அணையிலிருந்து 58 கிராம கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த விவசாயிகளுக்கு அறிவுரை. தென்காசியில் பல ஆண்டுகளுக்கு பின் நிரம்பிய குளங்கள். மழையிலும் நிரம்பாமல் காட்டாற்று வெள்ளத்தில் நிரம்பியதால் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 8,68 லட்சம் ரூபாய் நிவாரணம். மீனவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை வரவேற்க தயாராகும் மக்கள். நீலகிரியில் விதம் விதமாக தயாராக இருக்கும் கேக் வகைகள். நாகூர் கந்தூரி விழாவில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவிக்கு கருப்பு கொடி. போராட்டம் நடத்திய 50க்கும் மேற்பட்டோர் கைது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா முழக்கத்துடன் தரிசனம் செய்த லட்சக்கணக்கான பக்தர்கள். சென்னை விமான நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். தொடர் விடுமுறைகளால் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம். கட்டணம் பல மடங்கு உயர்வு.